ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரபா. இது பிரபா டைரி. இன்றைக்கி நாம் எங்கே போக போகிறோன்னா, இப்போ தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு ஆன்மீக சுற்றுலா போகணும் நார்த் வரைக்கும். அதுக்காக இப்போ தான் டெஸ்டிங்காக கொஞ்சம் திருப்பதி வரையும் போயிட்டு வந்தோம். ஸோ இப்போ அடுத்து எங்கே போகிறோன்னா திருவண்ணாமலைக்கு போகிறோம். இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு ப்ரீ பிளான் மாதிரி. ஓகே, ஆன்மீக தளத்தில் எப்படி இப்படி நடந்துக்கிட்டோம், எப்படி இப்படி இருக்கணும், எல்லாம் ஒரு டெஸ்டிங் மாதிரி. ஸோ இதில் என்னென்னா, இன்றைக்கி இப்போ நம்ம கிரிவலம் போக போகிறோம் திருவண்ணாமலையில். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இன்றைக்கி பௌர்ணமி கிடையாது, வெள்ளிக்கிழமை. ஸோ எல்லோரும் பௌர்ணமிக்கு தான் போவாங்க, பட் நான் மட்டும் வெள்ளிக்கிழமை போகிறேன். வெள்ளிக்கிழமை நிறைய பேர் வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றுறதுக்கு எப்படி இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க என்னோட பாய். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரபா. இது பிரபா டைரி. மணி சரியாக 1. இப்போ தான் இறங்கினேன். ஆக்சுவலாக இதுதான் புது பஸ் ஸ்டாண்டு போல் இருக்குது. லாஸ்ட் டைம் வரும்போது நான் பார்க்கல, புதுசாக கட்டியிருக்காங்க. அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். நல்லா இருக்கா? ஸோ இனிமேல் தான் போகணும். வெறும் கிரிவலம் மட்டும் தான் சுற்றுற மாதிரி ஒரு பிளானு. இல்லை காலியாக இருந்தேன்னா சாமியை பார்த்து வர மாதிரி. ஸோ எது வரனாலும் அப்டேட் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ மக்களே, சூளை ஏற்றியாச்சு, ஆரம்பிக்கிறோம். ராஜகோபுரம் கிட்டே இருக்கேன். மணி கரெக்டாக 2. எனக்கு தெரிஞ்சு ராத்திரி 2 மணிக்கு யாருனா கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் சுற்றுறதுக்கு, அதாவது சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க, எப்போ முடிச்சிங்க, ஸோ இதையும் சொல்லுங்கள். ஏன்னா நான் இப்போ 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், எத்தனை மணிக்கு முடிப்பேன்னு தெரில. எல்லாம் ஒரு இது ஜாலி கம்பேரிசனுக்காக தான். தகவல், டேட்டா, உங்களுடைய அனுபவங்கள் இருந்தால் பகிரவும். ரொம்ப இங்கே டார்க்காக இருக்குது, வெளிச்சத்தில் போய்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ தான் சுற்ற ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா, இப்போ தான் நெட்டில் செக் பண்ணேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கிரிவலம் போகிறது. அதாவது கோவிலுக்கு ஒரு 2 வாட்டி வந்திருக்கேன், கிரிவலம் போல். இதுதான் ஃபஸ்ட் டைம் கிரிவலம் போகிறேன். அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு சுற்றுறதுக்குன்ட்டு. இப்போ தான் நெட்டில் படித்தேன். 16 கிலோமீட்டர்ஸ் தான், 16 கிலோமீட்டர்ஸ் தான், சாரி 14. அதில் 8 லிங்கம் வருது. ஸோ காட்டலாம். ஸோ கைஸ், இது பார்த்திங்கன்னா ஒரு மடம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. அந்த காலத்துலேயே கட்டியிருக்காங்க. ஓயா மடம், நகரத்தார் கம்யூனிட்டி இருக்காங்களா, அவங்க கட்டினது. ஸோ கைஸ், யாரோட ஆசிரமத்தில் தான் நம்ம தலைவருது. தனியாக ஒரு நாடே வாங்கினார், எனக்குன்ற ஒரு நாடு. அவர் தான். அவரோட ஆசிரமத்துக்கு வாசலில் தான் நிற்கிறேன். தனிக்காட்டு ராஜா. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த நேரத்தில் ஜிகு ஜிகுன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்பேன். கிரிவல பாதை காளியம்மன் கோயில், தட்சிணாமூர்த்தி கோயில்னு போட்டிருக்கு. ஆனால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. பேரடைஸ் ரெசிடென்சி. ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்பேன். நடக்கிற மாதிரியே தெரில. ஒரு ஆன்மீகம்ன்றதுனால கடவுள் மேலே பாரத்தை போட்டு நடக்கிறோம். ஸோ வழியெலாம் கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு இதுதான். எப்பயுமே திருப்பதி கூட நடந்தான் போவேன் கீழேருந்து. இந்த ஒரு வாட்டி தான் பஸ்ஸில் போயிட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம்ஸ் இது இல்லை,
சின்ன வயசுலேருந்தே நடந்து போகும் கீழே இருந்து. இந்த ஒரு வாட்டி தான் நடந்து போனது, சாரி பஸ்ஸில் போனது. இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நடந்து வரேன் கிரிவலத்துக்கு. கோவிலுக்கு ஒரு 2 வாட்டி வந்திருக்கேன், சொல்லியிருக்கல. ஸோ அடுத்து என்ன லிங்கம் வருதுன்னு சொன்னேன், எனக்கே மறந்து போச்சு. யமலிங்கம்மா, அக்னிலிங்கம். சரி, ஓகே, அந்த அக்னிலிங்கத்துக்கிட்ட போய் அப்டேட் பண்ணுறேன், சரியா? ஸோ இப்போ தான் ஒரு 1/2 கிலோமீட்ரு வந்திருப்பேன். ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவமனை, இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. இப்போ தான் அங்கேருந்து பார்த்தேன் இந்த டேமு கள்ளக்குறிச்சின்னு ஒரு இது காட்டியிருப்பல, கிரிவல பாதைன்ட்டு. ஆனால் நைட்டு மாதிரியே தெரில, ஏதோ பகல் மாதிரி இருக்குது. அதாவது நடமாட்டத்தை வச்சு சொல்கிறேன். சரி, என்னன்னு பார்த்து அப்டேட் பண்ணுறேன். என்னன்னா இந்த அது பேர் என்னது, பௌர்ணமி, சாரி, இந்த பௌர்ணமிக்கு வர கூட்டம் தான் இங்கே நிறைய அப்படின்ற மாதிரியும், மற்ற நாளில் அவ்வளோவா இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, பௌர்ணமிலாம் கிடையாது. ஆனாலும் மணி இப்போ 2:30. ஸோ இப்பவும் பார்த்திங்கன்னா ஜெகஜோதியாக தான் இருக்குது, வெளிச்சமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் எப்படின்னு தெரில. ஸ்டார்ட் பண்ணி 1 கிலோமீட்டர் ஆச்சு. கரெக்டாக எங்கே இருக்குன்னா மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம்னு போட்டிருக்கு, அங்கே இருக்கு. சரி, என்னன்னு பார்த்தா. ஸோ கைஸ், இது வந்து அக்னிலிங்கம், திருப்பதி நடந்துகிட்ருக்கு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ், இப்போ தான் நம்ம அக்னிலிங்கம் பார்த்தோம். என்னென்னா அங்கே உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. அந்த ஆர்ச்சில் உள்ள கோவிலும் மூடி தான் இருந்தது, வெளில இருந்தால் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தது. இப்போ கரெக்டாக பொதுப்பணித்துறைன்னு போட்டிருக்கல, இங்கே தான் இருக்கேன். இங்கேருந்து கரெக்டாக யமலிங்கம் வந்து 1.8 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ 1.8 கிலோமீட்டரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கடைங்க நைட்டும் திறந்தாங்க இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது. திருவிழா மாதிரி தான் இருக்குது. நார்மல் டேலே இப்போ இப்படி இருக்குன்னா பாருங்கள், மக்களே இல்லாத இடத்துல ஓடி இருந்து பேசுகிறேன். நம்ம அவங்களாம் கவராக அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. இவங்க ஸோ கரெக்டாக 1.8 கிலோமீட்டரில் அப்டேட் பண்ணுறேன் என்ன ஏதுன்ட்டு, சரியா? பகல் மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு என்னென்னா பௌர்ணமியில் எவ்வளோ கூட்டமாக இருக்கும், அப்புறம் இங்கே கார்த்திகை தீபம் நடக்கும்ல, அப்போ இந்த ரோட்டில் எவ்வளோ க்ரௌடாக இருக்கும், அப்படி தான் இமேஜின் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஒரு நாள் அப்படியும் வரணும், கார்த்திகை தீபத்துக்கு அன்றைக்கி வரணும், பௌர்ணமிக்கு வரணும், கண்டிப்பாக வரும். ஸோ மக்களே, ஒரு சரியாக 4 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் சரியாக 10 கிலோமீட்டர் இருக்குது. டோட்டலாக 14 கிலோமீட்டரில் 4 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியா மட்டும் பாருங்களேன், வேறு லுக்கில் இருக்குது இல்லை? இது வந்து பகலில் சூப்பராக இருக்கும், நம்ம வந்து நைட்டு. ஸோ இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 4 கிலோமீட்டரும் எங்கேயும் ரெஸ்ட்லாம் எடுக்காமல் அப்படியே நடந்துகிட்டே வந்துட்டேன். பார்ப்போம் இன்னும் அந்த 10 கிலோமீட்டருக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது.
அப்புறம் இடையில இந்த இன்னும் நிறைய லிங்கங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த லிங்க வழிபாடெலாம் முடிஞ்சிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு தான் போகணும். ஸோ காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நான் காட்டினேன்ல அதான் எம்மலிங்கம். அங்கே நின்று பேச முடியல, ஒரே க்ரௌடாக இருந்ததாங்க, மக்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லிங்கம் இருக்குது. அது வந்து இங்கேருந்து 1.6 கிலோமீட்டர் நிருதிலிங்கம். ஸோ இங்கேருந்து சரியாக 1.6 கிலோமீட்டரில் அடுத்த லிங்கம் வரப்போகுது. அது அங்கே தான் இருக்குது, நம்ம தான் அங்கே போகணும். ஸோ அங்கே போய்ட்டு அப்டேட் பண்ணுறேன்.
ஸோ கைஸ் நான் அங்கே சொன்ன மாதிரி தான். என்னன்னா ஏகப்பட்ட மடம் இருக்குது. நித்யானந்தா மடம் தான் இருக்கிறதுலே பெருசு. அப்புறம் ரமண மகரிஷி இருக்கார்ல, அவரோடது கூட கொஞ்சம் பெருசு தான். பட் நித்யானந்தா மட்டும்தான் இப்போ தான் புதுசாக கட்டின மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய பேரோட மடம்லாம் இருக்குது. இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. இன்னொரு ஒரே ஒரு லிங்கம் பாக்கி இருக்குது. ஸோ அங்கே கிட்ட போய்ட்டு அந்த ஒரு லிங்கத்தை பார்த்துட்டு சாமி கோபுரத்தை பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு வேண்டிட்டு சென்னைக்கு போகிற மாதிரி. சாமி பார்க்கணுன்னா அது அங்கே இருக்க க்ரௌடு, அது கூட்டத்தை பொறுத்து தான். ஒருவேளை கம்மியாக இருந்தால் சாமி பார்த்துட்டு வருவேன், இல்லைன்னா கோபுரத்தை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு சென்னைக்கு வேண்டிடுற மாதிரி. ஏன்னா கிரிவலத்துக்கு மட்டும்தான் வந்தேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ மக்களே, நல்லபடியாக கிரிவல பாதை சுற்றி முடிச்சுட்டு வந்துட்டேன். மணி இப்போ 5:30. 1:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் 5:30, 4 மணி நேரம் ஆச்சு. என்ன ஒரு இதுன்னா எங்கேயும் நிற்கலை, சாரி உட்காரல. இப்படி நான் பாட்டுக்கு அப்படி வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டேன். என்னன்னா ஒரு 1/2 hour எங்கேயாவது உட்காந்து ஜூஸ் கீஸ் குடிச்சிட்டு இல்லை டிஃபன் சாப்பிட்டுட்டு பஸ் ஏறணும் சென்னைக்கு. அங்கே ஒரு பஸ் ஒரு 4 hours போகணும்ல, அதில் கொஞ்சம் போயிட்டு வீட்டுக்கு போய்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ வீட்டுக்கு போய் அப்டேட் பண்ணுறேன். பாய். வீட்டுக்கு போய் அப்டேட் பண்ணுறேன். பாய்.